ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அழகாக ஒரு பிகாக் எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பிகாக்கை அழகாக பென்சிலால் வரைஞ்சி பேப்பரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நமக்கு எப்படி எந்த ஷேப்பில் நம்மளுக்கு பிகாக் வேணுமோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நான் ஹேண்டோட சென்டரில் நான் பிகாக் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். நிறைய பேர் ட்ரேசிங்க்கு வந்து கெரசின் யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ் பண்ண தேவையில்லை, வாட்டரே போதும். ஏன்னா வந்து ஸ்மெல் வரும். ஓகேவா? அப்போ ட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ இது என்னென்னா, கொஞ்சம் காய விட்டுட்டிங்கன்னா அதோட ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நல்லாவே கிளியராக. பிகாக்கோட பாதியிலேருந்து நான் அவுட்டர் லைன் வந்து சுகர் பீட் வச்சு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு நோஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒயிட் பீடு எண்டிங்கில் வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எலிகண்ட்டாக காமிக்கும். அது சேம் கோல்டு பீடு கொடுக்கும்போது கொஞ்சம் செட்டில் லுக்காக காமிக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஒயிட் பீடு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே இதில் நம்ம சர்தூசி ஒர்க் தான் கீழே, அதோட மயிலோட தோகைக்கு எல்லாமே நம்ம சர்தூசி ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். சர்தூசி எடுத்து நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, லீஃப் சொல்லிட்டேன், தோகையில் லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம், அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை சுற்றி நம்ம ஒரு எம்போஸ்டான ஒரு லுக் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் இன்சைடு வரைஞ்சிக்கிட்டா தான் அகெயின் வந்து அது மேலே வந்து அந்த சைடு ஒரு லாக் போட்டு இழுக்கும்போது அது கரெக்டாக ஈவனாக ஆகிடும். அதனால் நான் இன்சைட் கொஞ்சம் லைட்டாக இன்சைட் போட்டுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே நீங்கள் இதை போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் இது மேலே போடுற லோடிங் வந்து அண்ணாண்ட போய் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அந்த கோட்டை விட்டு கொஞ்சம் லைட்டாக இன்சைட் போட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற லோடிங் வந்து இந்த கோட்டு மேலேயே இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்தூசிலேயே நான் பண்ணுறேன். உங்களுக்கு கட் பீட்ஸ் வேணும்னா கட் பீட்ஸில் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் பீட்ஸ் வேணும்னா சுகர் பீட்ஸில் பண்ணிக்கலாம். பட்டு கட் பீட்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு தான் உங்களுக்கு வந்து சர்தூசியில் பண்ணால் நல்லாயிருக்கும். பீட்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பட் கட் பீட்ஸ்லேயும் உங்களுக்கு இதுலேயும் பண்ணும்போது நல்ல ஒரு யூனிக் டிசைன் கிடைக்கும். எல்லா கட் பீட்ஸையும் மேக்ஸிமம் ஒரே சைஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ எல்லாத்து மேலேயுமே நான் லோடிங் போட்டு முடிச்சிட்டேன். லோடிங் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்குக்கு போயிடுவோம். நெக்கில் ஃபுல்லாகவே ஒரு டிவைட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் வந்து நெக்கில் பாதியாக டிவைட் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். உள்ளே வந்து க்ரீன் கலர் ஜம்கி வச்சு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக. ஸ்லோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நான் அது மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த மாதிரி அது ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கொஞ்சம் நம்ம இந்த சைடு கொஞ்சம் விட்டோம் இல்லைங்களா நெக்கில், அதில் 1 லைன் பீட்ஸ் வச்சுட்டு அகைன் இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்துட்டு தோகைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லோடிங் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சென்டரில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி பண்ணிக்கிறேன். அதே தான் நம்ம நெக்கில் எப்படி கொடுத்தோமோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஒரு ஜம்கி வச்ச மாதிரி அதே தான் நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக தோகைக்கு ஃபுல்லாக. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி நம்ம வச்சு முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கப்புறமா ஒரு அவுட்லைன் மேக் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் வச்சு எல்லா தோகை சுற்றியுமே நம்ம ஒரு ஜரி த்ரெட்டில் வச்சு நம்ம அவுட்லைன் மேக் பண்ண போகிறோம். இதுதாங்க இதோட ஃபைனல். ஒரே ஒரு பிகாக் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.